الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما صدق الله مولانا. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மனித சமுதாயத்திற்கு உயர்ந்த பல பண்புகளை கற்றுக் கொடுத்தார். எளிமையான தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு நல்ல குணாதிசயங்களை, பண்புகளை அந்த சஹாபிய பெருமக்களுக்கு நபி அவர்கள் போதித்தார்கள். ஒரு சஹாபி ரலியல்லாஹு பெருமானாரிடத்தில் கேட்டார்கள், நான் என் உறவுகளோடு ஒட்டி ஒட்டி போகிறேன், அவர்கள் என்னை விட்டு வெட்டி வெட்டி போகிறார்கள், நான் எப்படி நடந்து கொள்வது என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், சில்மன் கதாக்க, துண்டித்து அவர்கள் இருந்தாலும் நீங்கள் அவர்களோடு சேர்ந்து கொண்டே இருங்கள், அவர்களோடு நீங்கள் இணைந்து கொண்டே இருங்கள் என்று குறிப்பிட்டார்கள். என்னிடத்தில் நன்மை செய்தால் நானும் அவர்களுக்கு நன்மை செய்வேன், எனக்கு அவர்கள் தீமை செய்தால் நானும் அவர்களுக்கு தீமை செய்வேன் என்பது ஒரு சராசரியான மனித போக்கு. அவர்கள் எனக்கு தீமை செய்தாலும் நான் அவர்களுக்கு நன்மை செய்வேன், என் குவாலிட்டி அப்படி என்ற அடிப்படையில் நீ வாழ்ந்து கொள் என்பது நபிகள் பெருமானாருடைய பண்பு. வாஃபு அம்மன் வலமக்க, உனக்கு அநியாயமே செய்தாலும் நீ அவங்களுக்கு நன்மை செய், அங்கேதான் உயர்ந்த பண்பு இருக்கிறது என்றார்கள். அஹ்சின் அசாமன் இலை, உனக்கு கெடுதி நினைப்பவர்களுக்கு நீ நன்மையை நினை, அவர்களுக்கு நன்மை செய். ஒரு பெரியவர் குளத்துக்கரையில் ஒரு தேள் கிடப்பதை பார்க்கிறார். தேள் குளத்தில் விழுந்துருச்சேன்னு சொல்லி அவர் போய் எடுத்து வெளியே விட்டாராம். அது கீழே விழுந்து மீண்டும் அந்த குளத்தில் போய் விழுந்தது. அவர் மீண்டும் எடுத்தார், கையை கொட்டிவிட்டு போய் விழுந்தது. எடுத்து அவர் தண்ணிக்குள்ளே இருந்து தரையில தூக்கி அதை போட முற்படுகிறார். ஒவ்வொரு தடவையும் அது கையை கொட்டிவிட்டு மீண்டும் போய் அந்த தண்ணியில விழுந்து விடுகிறது. அப்போ பார்த்து கொண்டிருந்தவர் கேட்டார், எத்தனை தடவை நீங்க எடுத்து போடுவீங்க? ஒவ்வொரு தடவையும் கையை கொத்தி கொத்தி உங்களை காயப்படுத்துது, நீங்க தொடர்ந்து அதுக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டப்போ அந்த பெரியவர் சொன்னார், தேளுக்கு அதுக்கு தெரிந்த பண்பை அது வெளிப்படுத்துகிறது, அது கொட்டுகிறது. நானும் அதுபோல அது எனக்கு கெடுதி செய்தது என்பதால் நானும் அதற்கு கெடுதி செய்தால் நானும் அந்த படைப்பா, நான் மனிதன் ஆயிற்றே, என் தகுதிக்கு தகுந்தாற் போல நான் நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்று அவர் குறிப்பிட்டார். இதைத்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிகளுக்கு போதித்தார்கள். வாரிகளில் ஜாஹிலீன், உங்களை வேற மாதிரி மடத்தனத்தோடு அறிவீனத்தோடு உங்களிடத்திலே யார் நடந்து கொண்டாலும் அதை விட்டுவிடுங்கள், பெரிது விடுத்த வேண்டாம். இதா காத்தபஹுல் ஜாஹிலூன், உங்களிடத்தில் வித்தியாசமாக யாரும் பேசினால் காலு சலாமா, சலாம் சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், அவ்வளவுதானே தவிர நீங்கள் அதற்கு எதிர்வினையாற்றுவது, நீங்களும் அது போன்று நடந்து கொள்வது சரியல்ல. வாயில் இப்னு ஹுஜர்னு ஒரு பெரிய மன்னர் ஒருவர் இருந்தார். அது ரசூலுல்லாவை பார்க்க வந்தாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்கன்னா, எந்திரிச்சு அந்த மன்னரை வரவேற்று, யமன் பிரதேசத்தில் அவர் பெரிய மன்னராக இருந்தார், அவர் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் உட்கார்ற இடத்துல அவரை உட்கார வச்சு கண்ணியப்படுத்தி அவர்களை அனுப்புகின்ற போது முஆவியா ரலியல்லாஹு அழைத்து, நீங்க இவரை கொண்டுட்டு போய் மதீனாவினுடைய எல்லை வரை வழி அனுப்பிவிட்டு வர வேண்டும் என்று அனுப்பி வைத்தார்கள். வாயில் இப்னு ஹுஜர் மன்னர் பரம்பரை சார்ந்தவர், அவர் குதிரையில் உட்கார்ந்துருக்கார். அவர் அப்படியே போகிற போது முஆவியா ரலியல்லாஹு கீழே நடந்து போகிறாங்க, காலில் செருப்பு இல்லை, கடுமையான வெயில், காலை அந்த மணல் பதம் பார்க்கிறது. நடந்து போய்கிட்டே இருந்தப்போ திடீர்னு காலை தட்டினாங்க முஆவியா ரலியல்லாஹு. வாயில் இப்னு ஹுஜர் கேட்டார், என்ன அப்படின்னு. கடுமையாக சுடுது, மதீனாவுடைய எல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கு, அவ்வளோ தூரம் நான் வெறுங்காலில் தான் நடக்கிறேன், உங்கள் குதிரையில் ஏறி உட்காந்துக்கிறேனே என்று கேட்டார்கள்.
அப்போது வாயில், மன்னர் அல்லவா, சொன்னார், இந்த குதிரை மன்னர் உட்கார்றது, நீலாம் உட்கார தகுதி கிடையாதுப்பா அப்படின்ட்டார். மாவியாரது எல்லாம் ஒன்றும் சொல்லவில்லை, நடந்தே வந்தார்கள். வெயில் அதிகம். திரும்ப தட்டினாங்க. என்னன்னு கேட்டார். அவர் சொன்னார், நீங்கள் மேலே தானே உட்காந்துருக்கிறீங்க, செருப்பு சும்மா தானே போட்டிருக்கீங்க, அந்த செருப்பை கொடுங்க, நான் இந்த வெயிலில் நான் போட்டுக்கிறேன், எல்லை வரபோது உங்கள்கிட்ட செருப்பை கொடுத்துட்றேன்னு சொல்லும்போது சொன்னார்கள், இதெல்லாம் நீ பயன்படுத்துகிற பொருள் இல்லைப்பா, ஒன்று நீ திரும்பி போயிடலாம், நான் போய்க்குவேன், இல்லைன்னா நீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கட்டளை நிறைவேற்றிருந்தா கூட வாங்க நீங்கள் அப்படின்னு விட்டார். அதற்கு மாவியாரது எல்லாம் ரசூலுல்லாஹுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுத்து அவர்களை எல்லை வரை கொண்டு போய் விட்டு வருகிறார்கள். கால சக்கரம் சுழல்கிறது. யமனில் பல்வேறு புரட்சிகள், கிளர்ச்சிகள். அந்த வாயில் இப்னு ஹுஜர் அரச பதவியை துறந்தார். செல்வம் செல்வாக்கு எல்லாம் போச்சு. மதீனாவை நோக்கி திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். வாயில் அப்போது வரை முஸ்லீம் ஆகவில்லை. ரசூலுல்லாஹ் வந்தபோது அவர் மன்னர், அவர்களை வரவேற்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ வாயில் இப்னு ஹுஜர் மதீனாவுக்கு வருகிறார். மதீனாவில் யார் கலீஃபா என்று கேட்டால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹ், அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹ், இப்படியே கடந்து உஸ்மான் ரலியல்லாஹ், அலி ரலியல்லாஹ்வை அடுத்து முஆவியா ரலியல்லாஹ் இப்போது கலீஃபாவாக இருக்கிறார்கள். எந்த முஆவியா ரலியல்லாஹ் இப்படி இழிவுபடுத்தப்பட்டார்களோ அவர்கள் தான் இப்போது மன்னர். வாயில் இப்னு ஹுஜர் பார்க்கிறார், நம்ம இவரை தானே ஒரு காலத்தில் நம்ம இழிவுபடுத்தி இருக்கிறோம், இவர் எப்படி நடந்துக்குவாருன்னு தெரியல, என்ன இருந்தாலும் கடந்த கால வாழ்க்கைக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கலாம் முடியாது என்று அவர் வந்தார். ஆனால் முஆவியா ரலியல்லாஹ் அவர்கள் அமர்ந்திருந்த அந்த இடத்திலிருந்து எழுந்தார்கள். அவர்களை கட்டி அணைத்தார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால என்ன செஞ்சாங்களோ அதை செஞ்சாங்க. அவர்களை அழைத்து கொண்டு வந்து அந்த அரியாசனத்தில் அமர வைத்தார்கள். அவர் வாயில் இப்னு ஹுஜருக்கு ஒரே சங்கடமாக போனது. இவர் தெரியல, மறந்துட்டார் போல தெரியுது அப்படின்னு நினச்சி, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். உங்களை தெரியும், யமன் நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு மன்னர் நீங்கள். அது சரி, நம்ம 2 பேருக்கு மத்தியில் ஒரு இது நடந்துச்சு, அது ஞாபகம் இருக்கா? இருக்கிறது. நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள் என்பது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹ் உங்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இதே இடத்துல நீங்கள் 30 ஆண்டுக்கு முன்பு வந்தபோது ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு வரவேற்று உங்களை கௌரவப்படுத்தியதை நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் நான் செய்வேன். அந்த பண்பு என்னிடமிருந்து என்றைக்கும் மாறாது என்று சொன்னபோது அதுவரை இஸ்லாத்துக்குள்ளே வராத வாயில் இப்னு ஹுஜர் கையை பிடித்து இஸ்லாத்துக்குள்ளே வருகிறார். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அந்தந்த உயர்ந்த பண்புகளோடு நடந்து கொள்வது. எதிரில் யார் எப்படி நடந்தாலும் தன்னுடைய பண்பில் தான் எப்போதும் இறங்கி விடாமல் இருப்பது என்பது உயர்ந்த குணாதிசயங்களில் உள்ள ஒன்று. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிய பெருமக்களுக்கு அதைத்தான் படித்து கொடுத்தார்கள். சில்மன் கதாக்க, துண்டித்தால் நீ சேர்ந்து வாழ், வஅஃபு அம்மன் ஸலமக, உனக்கு அநீதம் செய்து விட்டாலும் நீ அதை மன்னித்து விடு, வஅஹ்சின் அஸாமன் இலைக்க, உனக்கு கெடுதி செய்பவர்களுக்கு நீ நன்மை செய்து விடு என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மனிதர்கள் தங்கள் தரங்களிலிருந்து என்றைக்கும் இறங்கிவிடக்கூடாது என்கின்ற உயர்ந்த போதனையை அந்த சஹாபிய பெருமக்களுக்கு வழங்கினார்கள். உயர்ந்த தத்துவங்களை பின்பற்றி வாழ்கின்ற நல்ல தௌஃபீக்கை நல்குவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.